ஆதியாகமம் 26வது அதிகாரம் முதல் 2 வசனம். ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஆமென். இத சொல்றாருன்னா ஈசாக்கினுடைய இருதயத்துல என்ன ஒரு வாஞ்சை இருந்தது? எகிப்துக்கு போக வேண்டும். ஏன் இந்த மனுஷன் போக பாக்குறாரு? ஈசாக்குக்கு இருந்த பிரச்சனை 3 என்ன? 1, பஞ்சம், தாங்க முடியாத அளவுக்கு பஞ்சம். 2வது, பாறை நிறைந்த இடங்கள். அந்த தேசம் எப்படிதான் கேராரு, என்ன இடம்? பாறை நிறைந்த இடம். அங்க போயிட்டு துறவு தோண்ட முடியுமா? 3வது, பகைக்கிற மனிதர்கள். ஈசாக்கு காலையில இருந்து முடிவு பண்றாரு, இதை விட்டு நான் போக போறேன். ஏஞ்சி பேக் எடுக்கும் போது கர்த்தர் முன்னாடி வந்து நின்று சொல்றாரு, எங்க போற? நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்திலே குடியிரு. இப்போ தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? முதல் காரியம், என் திட்டத்தை நான் தூக்கி போட்டுட்டு எதுக்குள்ள வரணும்? தேவனுடைய திட்டம். 2வது, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். இன்னைக்கு 8வது வசனம் பாருங்களேன். அங்கே அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய சொல்லை கேட்டு இப்ப ஈசாக்கு எங்க தங்கி இருக்கிறாரு? அநேக நாளாய் அங்கே தங்கி இருந்தனால கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாரு? அடுத்து, அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும் போது விளையாடி கொண்டிருக்கிறார். ராஜாவோட ஜன்னல் எங்க இருக்கும்? பைபிள் படிக்கும்போது என்ன தோணுனா, ராஜா எட்டி பார்த்தாரு, அங்க ஒரு கூடாரம் போட்டிருக்கு, அந்த கூடாரத்துல அவங்க ஓடி விளையாங்க. இல்ல, ஈசாக்கு வெளியே விளையாடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஊர்ல எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க? தங்கச்சின்னு சொல்லியிருக்கேன். தங்கச்சின்னு சொல்லி வெளியே என்ன பண்ணுவேன்? அப்போ உள்ளதான் இருந்திருக்கணும் இல்லையா? அப்ப பெட்ரூம் எங்க இருந்தது? ராஜாவோட பெட்ரூம் ஜன்னலை திறந்து பார்த்தா ஈசாக்குடைய பெட்ரூம் ஜன்னல் தெரியும். இப்ப நல்ல ஆளு ஈசாக்கு, இவரு பார்க்கல. ஈசாக்கு பார்த்தா யாருடைய பெட்ரூம் தெரியும்? இப்ப கர்த்தர் எங்க உயர்த்தி வச்சிருக்கிறாரு? கீழ்ப்படிந்து பாருங்க. ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தா பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுவாராம்? கனம சாதாரணமா பண்ண மாட்டார். உலகத்து ராஜா, அவனுக்கு பாருங்க எது எதையோ பார்க்கலாம்ல, அது எதை போய் பார்க்கறான்? ஈசாக்கு வீட்டுல என்ன இருக்கு? இவன் எப்படி இப்படி இருக்கிறான்? இவனால எப்படி எல்லாம் செய்ய முடியுதுன்னு ஜன்னல்ல திறந்து பாக்குறான். யாரு? ராஜா கூட வெளியெல்லாம் ஒரு போற ராஜாவை பார்க்க முடியாதா? கிட்ட போய் நிக்க முடியாதான்னு இருக்கும் போது ராஜாக்கு என்ன? ஈசாக்க போய் பார்க்கலாம். ஜெபிக்கிற மனுஷனை தேடி ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க? நடந்து வரும். அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தனால அங்க என்ன நடக்குது? நீங்க ஒருவேளை ஈசாக்கு போன் போட்டு கேட்குறீங்க, ஈசாக்கு உங்க வந்துட்டேன், கேராக் வரைக்கும் வந்துட்டேன், வீடு எங்க? அரண்மனைக்கு வா. அரண்மனை பக்கத்துல ராஜாவோட ஜன்னல் தெரியும். அவர் ரூமுக்கு பக்கத்துல இருக்கிறதா என்னோட பில்டிங். எங்க போய் வைக்கிறார் பாத்தீங்களா? உயரத்துக்கு கொண்டு, உங்க பக்கத்துல கேட்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கைய உயரத்துக்கு கொண்டு போய் வைக்கதா அவர் சத்தத்தை கேட்க சொல்றாரு. ஆமே.